அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில் நாம் ஏதேனும் உதவிகளை செய்கிற போது அவர்கள் அதற்காக எந்த ஒரு பிரதிபலனையோ நன்றியையோ செலுத்தவில்லை என்றால், பாருங்க எவ்வளவு நான் உதவி செஞ்சுருக்கிறேன், எனக்குன்னு ஒரு நன்றியை கூட அவன் செலுத்தலை, நன்றி கூட சொல்லவில்லை என்று இவ்வாறு நன்றி சொல்லவில்லை என்பதற்காக அவர்களின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. அதே போல் நமக்கு யாராவது உதவி செய்தால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அந்த உதவி செய்ததற்கு பிரதிபலனாக அதற்கு கைமாறாக நாமும் எதையாவது உதவிகளை செய்ய வேண்டும், அல்லது அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு நன்றியாவது தெரிவிக்க வேண்டும் என்று நன்றி செலுத்துதல் என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பாக இன்றைய உலகில் பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இந்த நன்றி செலுத்துதலை பொறுத்தவரை நமக்கு ஆபத்தான காலகட்டங்களில் நமக்கு உதவியவர்களுக்கு நாம் நிச்சயமாக நன்றிகளை சொல்லுகிறோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்கண்ணே, நீங்கள் மட்டும் அன்றைய தினத்தில் எனக்கு உதவி செய்யலைன்னா நான் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருப்பேன் என்று நம்முடைய உதவிகளை நாம் பெறுகிற போது, மற்றவர்களிடத்தில் நமக்கான உதவிகள் வருகிற போது நாம் மறக்காமல் நன்றி சொல்பவர்களாக இருக்கிறோம். அது மிகவும் நல்ல பழக்கம். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன போதனைகளை எடுத்துக்கொண்டால், யாரேனும் உங்களுக்கு எதையாவது உதவிகளை செய்தால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வெறுமனே தேங்க்ஸ்னு அப்படின்னு நிற்காம ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான கூலிகளை வழங்குவானாக, இதற்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவானாக என்று ஒருவர் நமக்காக ஒரு உதவியை செய்கிற போது அவருக்காக ஒரு பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று இவ்வாறு நன்றி சொல்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி ஆகப்பட்டிருக்கிறது. சக மனிதர்கள் மத்தியில் இவ்வாறு நன்றிகளை பகர்கிற நாம் படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? படைத்த அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான், நமக்கு உணவளிக்கிறான், நிறைய உதவிகளை செய்கிறான். இப்படி எவ்வளவு பிரதிபலன்களை அல்லாஹ்விடமிருந்து நாம் அடைந்தாலும் படைத்த அல்லாஹ்விற்காக நான் இன்றைய தினத்தில் நன்றி செலுத்தினேன், படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி ஒரு 2 ரக்காத்துகளை நான் தொழுதேன், நான் ஒரு உதவியை பெறுகிற போது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று அல்லாஹுவை புகழ்ந்து நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினேன் என்று நம்மில் எவ்வளவு பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? 30 நாட்கள் ரமதான் மாதத்தில் இபாதத்துகளில் மூழ்கி இருந்திருக்கிறோம். இந்த 30 நாட்கள் இபாதத்திலேயே கூட நிறைய திக்ருகள், குர்ஆனை ஓதுதல், இது போன்ற இபாதத்துகளை செய்து வந்த நாம், இறைவன் நமக்கு அழகான ஆடைகளை வழங்கி இருக்கிறான், இறைவன் நமக்கு அழகான வீட்டை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறான், உணவளிக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று ஏதாவது ஒரு அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஒரே ஒரு உதவிக்காக, ஒட்டுமொத்த உதவிகளை சொல்ல முடியாது, அவ்வளவு தருகிறான் அல்லாஹ், ஒரே ஒரு உதவிக்காக யா அல்லாஹ் எனக்கு நீ இதை தந்ததற்காக உனக்கு நன்றி என்று சக மனிதர்கள் மத்தியில் ஒரு உதவியை பெற்ற உடனேயே சொல்றோம்ல, தேங்க்ஸ், நன்றி, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வழங்கட்டும்னு. படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்கள் எத்தனை பேர்? யாரும் இல்லை. நம்முடைய மனசு நாமளே கேட்டு பாருங்க. 30 நாட்கள் ரமதான்ல அல்லது மற்ற மாதங்கள்ல, ஏன் ரமலானை மட்டும் எடுத்துக்காட்டாக மற்ற மாதங்களில் கூட நான் இந்த உதவியை எனக்கு இறைவன் செய்ததற்காக, ஒரு விபத்திலிருந்து அல்லாஹ் என்னை இன்றைக்கு காப்பாற்றினான், உடனே ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்துறது நம்மிடத்துல இருக்கிறதா அந்த பண்பு? இல்லை. ஒரு குழந்தையே இல்லாத தம்பதியினருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்து விட்டான், ஏதேனும் வெற்றிகரமான காரியம் போயிட்டு இருக்கிறாரு, தோல்வியா ஆயிட்டு இருக்கு, திடீர்னு அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். இப்படி நாம் அடையக்கூடிய வெற்றிகளுக்கு இறைவனுக்கு சஜிதா செய்து தொழுது நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் பேசுகிற போது சூரத்துல் பக்ராவுடைய 152வது வசனம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை. அல்லாஹ்வுக்கு நன்றி தேவையில்லை, என்னமோ நம்ம நன்றி செலுத்துறதுனால தான் அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு நீ நன்றி செலுத்து என்பது அல்லாஹ்வுடைய ஆர்டர்.
வத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினையுங்கள். வத்குரு திக்ர் என்றால் நினைப்பது. வத்குரூனி என்னை நீங்கள் நினையுங்கள். அத்குருக்கும் உங்களை நான் நினைக்கிறேன். வஷ்குரூலி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன் நீங்கள் மறுப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நன்றி செலுத்துறது எதற்காக தெரியுமா? அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும் பொழுது என்னை நீ நான் உன்னை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்து, மறுத்துறாத என்று இறைவன் பேசுகிறான். எவ்வளவோ உதவிகளை எல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு எவ்வளவோ வெற்றிகளை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொண்டு கோரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து நிறைவேற்றி கொண்டு ஆனா படைத்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறேன்னு வைங்களே, அவன் மறுக்கிறோம் என்று பொருள். யார் கொடுத்தா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய சம்பாதிச்சிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு வீட்டை கட்டிட்டேன்னு நான் 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 என்ற அகம்பாவத்தை கொட்டுகிறோமே தவிர எனக்கு அல்லாஹ் இதை வழங்கி இருக்கிறான், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் செய்தான், அல்லாஹ் கொடுத்த வெற்றி, அல்லாஹ் கொடுத்த வீடு, அல்லாஹ் கொடுத்த வாகனம்னு அல்லாஹ்வை முன்னிறுத்தி நாம் எந்த நன்றிகளையும் செலுத்துவதே கிடையாது. அதே போல திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகிற போது சூரத்துல் பக்ராவுடைய 172வது வசனம், பொதுவாக நாம ஷிர்க் வைக்கிறோம்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது ஒரு மிக பெரும் பாவம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வஷ்குரு லில்லாஹி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களாக இருந்தால். அல்லாஹ்வை மட்டும்டா என்ன? அல்லாஹ்வோட அசோசியேட்டா வேற யாரையும் சேர்க்க முடியாது இணைக்கு. நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களாக இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? வஷ்குரு லில்லா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் இன்னைக்கு ஷிர்க்கை பத்தி நிறைய பேசுவோம், தர்கா வழிபாடுகளை பற்றி பேசுவோம், அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் இணை வைப்பு நம்மளால பட்டியல் போட முடியும். இதையெல்லாம் செய்கிற நம்ம இறைவன் இந்த இடத்துல எதை முன்வைக்கிறான் தெரியுமா? வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன் நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குபவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, அல்லாஹ்வோட சேர்த்து வேற யாரையும் வணங்கல, அப்படிங்கிற நீங்கள் ஒரு முஸ்லிமா? அப்படி என்கிற ஒரு முஸ்லிமா நீங்கள்? அப்படியானால் வஷ்குரு லில்லா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் பேசுகிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் நீ ஷிர்க் வைக்கலல்ல, நீ அல்லாஹ்வை மட்டும்தானே வணங்குற, நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதாக இருந்தால் என்ன பண்ணணும்? எனக்கு நன்றி செலுத்து. யார் எனக்கு இணை வைக்கிறானோ அவன் தான் நன்றி செலுத்த மாட்டான், நீ என்னைய தானே வணங்குற, நன்றி செலுத்துப்பா என்று இறைவன் பேசுகிறான். இந்த ரெண்டு வசனங்களுமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிற வசனங்கள் இவைகள் எல்லாம். அப்ப நம்ம ஷிர்க் வைக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை என்பதை முதல் விஷயமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய அருட்கொடைகளுக்கு சொந்தக்காரர்கள் நபி சுலைமான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விட ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா தெரியுமா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதிகல் லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யார் கேட்ட துவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. என்ன துவா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதிகல் லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. இறைவா எனக்கு நீ உதவி செய்வாயாக. எதற்கு தெரியுமா? என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் நீ நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறாய், அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று கேட்டார்கள். யார் கேட்ட துவா? ஒரு நபி கேட்ட துவா. எதுக்கு கேட்கிறாங்க? யாரெல்லாம் நீ என் மேல நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிற, என்னுடைய பெற்றோர்கள் மேல நீ அருட்கொடையை தந்திருக்கிற, இப்படி அருட்கொடைகளை நீ தந்திருக்கிறாய் அல்லவா, இந்த அருட்கொடைகளை தந்ததற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று கேட்டார்கள். நாம என்னைக்காவது இந்த துவாவை கேட்டிருப்போமா? நன்றியை செலுத்துறது இருக்கட்டும், யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு உதவி செய். நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்? மறந்துடுவேன், அங்கே ஓடிடுவேன், இங்கே ஒடியாந்துருவேன், நீ கொடுத்த நன்றியை பூரா நான் மறந்துடுவேன். அதனால முதல்ல உனக்கு நான் நன்றி செலுத்தணும் இல்லையா, அதற்காக நீ எனக்கு உதவுவாயாக என்கிற துவாவை ஒரு நபி கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரார்த்தனைகள்ல இந்த துவா லிஸ்ட்லயே இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து
ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நீ இந்த பிரார்த்தனையை ஓதாமல் விட்டு விடாதே. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை, ஒரு நாளைக்கு 5, இந்த 5 ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்கிற இந்த துவாவை ஒருபோதும் நீங்கள் ஓதாமல் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஐன்னி, இறைவா எனக்கு நீ உதவி செய்வாயாக, அலா திக்ரிக, உன்னை நினைப்பதற்கு உதவி செய்வாயாக, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய்வாயாக, வ ஹுஸ்னி இபாதத்திக, அழகான இபாதத்துகளை அழகான அமல்களை உனக்கு செய்வதற்காக நீ எனக்கு உதவி செய்வாயாக என்கிற துவாவை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம். நாமளும் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். ஒவ்வொரு 5 வேளை தொழுகைக்கு பின்னாடி இந்த மாதிரி இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த துவாவை ஓதுகிறோமா? யா அல்லாஹ் உதவி செய்யு, உனக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும்னு. அப்போ நமக்கு என்ன விளங்கணும்னா, நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நபிமார்களே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நிறைய துவாக்களை செய்திருக்கிறார்கள். எனவே நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நிறைய துவாக்களை நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் உதவியை நாம் நிறைய கேட்க வேண்டும் பிரார்த்தனைகளில். அதே மாதிரி நீங்கள் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நபி இப்ராஹிம் சூரத்துல் இப்ராஹிம், சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் பேசுகிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துக்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க முடிந்தால் உங்களால் முடியாது. வ இன் தஅது, நீங்கள் எண்ணுவதற்காக நாடினால், நிஅமத்தல்லாஹி அருட்கொடைகளை, லா துக்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை எண்ணி பார்க்க முடிந்தால் உங்களால் எண்ண முடியாது. இன்னல் இன்சான லலூமன் கஃபார், மனிதன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? இன்னல் இன்சான லலூமுன், அவன் மிக மிக அநியாயக்காரன், கஃபூரா, அவன் மறுக்கக்கூடிய நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனத்துல உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் என்ன நேர்ந்தால் உங்களால் எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா இறைவன் பேசுற என்ன, எவ்வளவோ அருட்கொடைகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன், உன்னால எண்ண முடியாது, இருந்தாலும் நீ நன்றி செலுத்துறியாடனா என்ன பண்ற? இன்னல் இன்சான லலூமன் கஃபார், அவன் வழிகேட்டுல அநியாயக்காரனா இருக்கிறான், கஃபார் நன்றி கெட்டவனாக மறுப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிற இந்த லிஸ்ட்ல அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அதை நம்மளால எண்ணவே முடியாது. எப்படி எண்ண முடியும்? இறைவன் நமக்கு உள்ள ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை பாருங்கள். வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா கலீலம்மா தஷ்குரூன், வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன். 2 இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா, உங்களுடைய உடலுக்குள்ளே நான் செவிப்புலனை ஏற்படுத்தி இருக்கிறேன், பார்வை புலனை ஏற்படுத்தி இருக்கிறேன், உள்ளங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். கலீலம்மா தஷ்குரூன், நன்றி கெட்டவர்கள் மிக மிக குறைவாக, நன்றி சொல்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல வஜஅலனக்கும் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன், உனக்கு நான் மூளையை கொடுத்திருக்கிறேன், கண்ணை கொடுத்திருக்கிறேன், காதை கொடுத்திருக்கிறேன், கையை காலை கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக தான் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறேன்னு அல்லாஹ் பேசுகிறான். ஒரு இடத்துல நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனா நன்றி செலுத்த மாட்டேங்கிற, இன்னொரு இடத்துல நீ எனக்கு நன்றியை செலுத்தணுங்கிறதுக்காக தான், நீ எனக்கு நன்றி சொல்லுவ அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இதையெல்லாம் தந்தே இருக்கிறேன். ஆனா நம்ம என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றியை நம்ம கொடுக்கிறோமா? யா அல்லாஹ், எனக்கு அழகான கண்களை தந்ததற்காக உனக்கு நன்றி என்று எத்தனை பேர் கண்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம்? யா அல்லாஹ், என்னுடைய உடல்ல நல்ல கைகளை தந்ததற்காக, கால்களை தந்ததற்காக, நான் சாப்பிடுறது நல்ல விதமாக செரிக்கிறது அந்த செரிமானத்திற்காக, என்னுடைய பார்வைக்காக, என்னுடைய அழகிற்காக, என்னுடைய விரல்களுக்காக, யாரும் நம்முடைய உடலை பத்தி இறைவனுக்கு நன்றி இதுவரைக்கும் செலுத்தவே இல்லை. இறைவன் தந்திருக்கிறது எவ்வளவு பெரிய அருட்கொடை. நம்முடைய மூளை வீட்டிலிருந்து புறப்படுகிறது, ஒரு அலுவலகத்துக்கு போறோம், வருகிற வழியில எவ்வளவு நிகழ்வுகள்.
இங்கேருந்து இத்தனை மணிக்கு நம்ம போய் ரீச் ஆகணும், வண்டியை இவ்வளோ வேகத்தில் கொண்டு போகணும், குறுக்க வராரா நிப்பாட்டணும், ஸ்பீட் பிரேக்கா மெதுவாக போகணும், நாய் வருதா பிரேக் அடி, அங்கே நிப்பாட்டு இங்கே நிப்பாட்டு, சிக்னலில் நிப்பாட்டு, சிக்னல் முடிஞ்சிருச்சா வண்டியை கிளப்பு என்று எவ்வளவு ப்ரோக்ராமும் நம்முடைய மூளையில் இருக்கிறது. இந்த ப்ரோக்ராமை மூளைக்குள்ள வச்சிருக்கிறோம்ல, இதை இந்த ப்ரோக்ராமை நீ அப்படியே லிஸ்டா எழுதணும்னு வைங்களே, பக்கம் பக்கமாக ஆகும். கண்ணுடைய அடிக்கக்கூடிய பிளாஷ் எவ்வளவு, நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி, நொடிக்கு நொடி எவ்வளவு காட்சிகளை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கைகள், இதயம், கால்கள் எந்த அளவிற்கு உடலையே நிப்பாட்டி இதயத்தை தூக்கி தனியா வச்சனா அது பாட்டு என்ன பண்ணிருக்கும், அது பாட்டு சுருங்கிக்கிட்டே இருக்கும். பைபாஸ் எல்லாம் பண்றாங்கல்ல. அப்ப இவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலில் தந்திருக்கிறான். இந்த உடலுக்காக, இந்த ஆரோக்கியமான, இந்த திடகாத்திரமான உடம்புக்காக இதுவரைக்கும் நம்மளை யாரும் நன்றி செலுத்தல. எப்ப தெரியுமா அதை உணர்வோம்? நம்ம திடீர்னு ஒரு பெரிய சுகர்ல அவருடைய காலை எடுக்கணும்னு ஆயிருச்சு. காலை எடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன உணர்வாரு? இவ்வளவு காலங்கள் நம்முடைய 2 கால்களையுமே நல்ல நிலைமையில இருந்தது. நினைச்ச இடத்துக்கு போனோம், நினைச்ச இடத்துக்கு வந்தோம், நினைச்ச இடத்துக்கு நம்மளால மேலே போனோம், கீழே வந்தோம். எந்த அளவிற்கு ஆட்டம்! இன்னைக்கு ஒரு காலே இல்லை. அப்போது மனிதன் உணர்கிறான், நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம். சரிப்பா, அவ்வளவு நாள் நீ நல்லா ஓடுனல்ல, நல்லா ஓடி வந்தல்ல, நல்லா நடந்தல்ல, எங்க அதுக்காக நன்றி? எங்க அல்லாஹ்வுக்காக நீ செலுத்திய நன்றிகள் எங்கே? அதற்காக கண்ணு பார்வை ரொம்ப மங்கிக்கிட்டே வருதுங்க. முன்ன மாதிரி எனக்கு கண்ணு தெரியல, நைட் ஆயிடுச்சுனாக்க நான் வீட்டுக்குள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு மனிதர். சரி, இவ்வளவு நாள் நல்லா இருந்ததே கண்கள், அந்த கண்களுக்கு எங்கே நன்றி? என் பிள்ளை நல்லா இருக்கிறான், எங்க அந்த பிள்ளைக்கு எங்க நன்றி? எந்த விதத்திலையும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக, அதான் அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நன்றி கெட்டவன்டா நீங்கிறான் அல்லாஹ் நம்மளை பார்த்து. எல்லோருக்கும் தெரிந்த சூரா, வல் ஆதியாதி லபஹா ஃபல் மூரியாதி கதுஹா ஃபல் முகீராதி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். 6 சத்தியங்களை அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனத்தில். வல் ஆதியாத்தி லபுகா ஃபல் மூரியாத்தி கதுகா, புழுதியை கலப்பது மீது சத்தியமாக, அதிகாலையில் தாக்குதல் தொடுக்குவது மீது சத்தியமாக 6 சத்தியங்களை அல்லாஹ் பேசிவிட்டு, நாம பண்ற சத்தியமும் அல்லாஹ் பண்ற சத்தியமும் ஒன்றல்ல. அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பொருள் மிக மிக ஆற்றல் மிக்கது. அல்லாஹ்வுடைய சத்தியம் அப்படி. 6 சத்தியங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில், இந்த ஆயத்தில், இந்த அத்தியாயத்தில் 6 சத்தியங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன கருத்தை பேசுறான் தெரியுமா? இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். 6 சத்தியங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இறைவன் பேசுகிற வார்த்தை, மனிதன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அதுக்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். இந்த சாட்சியாகவும் இருக்கிறான்ல, நாம் இன்னைக்கு சாட்சியா இல்லையா? இவன் ஒரு நன்றி கெட்டவன் அப்படின்னு ஒரு தனி மனுஷன் சொல்றான்னா சரி ரைட்டு. அல்லாஹ் சொல்றான் மனிதன் நன்றி கெட்டவன். அது யாருங்க சாட்சி? நாம தான் சாட்சி. இருக்கிறோமா இல்லையா? இறைவன் நமக்கு தந்த இந்த வாழ்க்கைக்கு நான் நன்றி செலுத்திட்டேனா? இல்லைங்க நான் செலுத்தல. நம்ம தான் சாட்சியா இருக்கிறோம் பாருங்க. ஏன் ஒரு திருமணம் ஆயிடுச்சு நன்றி செலுத்தினியா? இல்லை நான் செலுத்தல. குழந்தை பிறந்துச்சு அதுக்கு நன்றி செலுத்தினியா? இல்லைங்க செலுத்தல. ஏதோ வாட்ஸ்அப்ல அனுப்புறமா மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லான்னு அடிச்சு டைப் பண்றோமா தவிர, இறைவா எனக்கு நீ தூய குழந்தையை வந்ததற்காக உனக்கு நன்றி என்று எவ்வளவு பேர் நன்றியை மன்றாடி இருக்கிறோம் அல்லாஹ்விடத்துல. எவ்வளவு சகல வசதிகள் நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். அடிக்கிற வெயில், பயங்கர ஏசி. இந்த ஏசி காத்திற்காக என்னைக்காவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? உடைகளுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நாள் கடுமையான பசியில, கடுமையான வெயில் அடிக்கிறது. அவ்வளவு வெயில்ல ரசூலுல்லாஹ் கடுமையான பசி மற்றும் தாகத்தோடு இருக்கிறார்கள். கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் வராங்க. அவர்களுக்கும் அதே நிலைதான். கடுமையான வெயில், கடுமையான பசி. வெயில் வேற, பசி வேற, தாகம் வேற, 3மே இருக்கிறது. நோம்பலாம் இல்லை இது. நம்ம பார்வையில் இந்த 3ஐயும் சொன்னோம்னு வச்சுக்கணும், இதன் பெயர் என்னன்னு கேட்டோம்னா நோன்புங்கன்றுவோம். ஏன்? பசியா இருக்கிறாங்க, தாகிச்சிருக்கிறாங்க, நோன்புங்க, ஏதோ வெயில் காலத்தில் வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். நோம்பலாம் இல்லை. வெயில் காலம், சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, கடுமையான அப்படி ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ் வாங்க, நான் உங்களை என்னுடைய தோட்டத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இந்த 3 பேரையும் ஒரு தோட்டத்திற்காக கூட்டி செல்கிறார்கள்.
அப்படி கூட்டி செல்லுகிற போது அது ஒரு பேரித்த மர தோட்டம், அழகாக இருக்கிறது. நிறைய பேரித்தங்காய்கள் எல்லாம் அப்படியே தொங்குகின்றன. அது உள்ளர போனா சற்று நிழல், அதே மாதிரி இதமான காற்று. பயங்கரமா இப்ப நான் வெயிலில் அலைஞ்சிட்டு ஏசி கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழல். பேரிச்சம்பழ தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு, பயங்கரமான வெயிலுக்கு நிழல் கிடைச்சாச்சு, பசிக்கு சில பேரிச்சம் பழங்கள்லாம் கிடைக்கிறது. யாரும் சொல்லி நீங்கள் உட்காருங்க, நான் போய் பழத்தை நான் பறிச்சுட்டு வரேங்கிறப்ப கொஞ்சம் நல்லா செங்காயா பறிச்சுட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த மாதிரி பழங்களையெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடித்து விட்டு அடுத்ததாக அதே தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் தண்ணீரை எடுத்து, குளிர்ந்த தண்ணீர், ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணீர் இல்லை, இயற்கையான குளிர்ந்த தண்ணீர், அதை எடுத்து ரசூலுல்லாஹ் பருகி விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடுமையான பசியில் நாமும் இருந்திருப்போம், ஆனால் அடுத்த வேளை நமக்கு அருமையான உணவு கிடைச்சிரும். நோன்பு வச்சோம், விதவிதமாக உணவு கிடைச்சிருச்சு இஃப்தாரில். ஆனால் அங்கே கடுமையான பசியில் கிடைச்சது சில பேரித்தம்பழங்கள் மட்டும்தான். குளிர்ந்த தண்ணீர் கிணற்றிலிருந்து கிடைத்திருக்கிறது, மரத்துடைய நிழல், காற்று கிடைத்திருக்கிறது. இதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குடிச்சு முடிச்சுட்டு, தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா வந்தோம், அழகாக உட்காந்தோம், பேரிச்சம்பழம் கிடச்சிச்சு, சாப்பிட்டாச்சு, கரெக்டு தானே? ஆமாம் யாரும் சொல்ல, சரிதான். நீங்கள் சாப்பிட்ட இந்த பேரித்தம்பழங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை உங்களை கேள்வி கேட்பான். நீங்கள் குடித்த இந்த தண்ணீருக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கேள்வி கேட்பான். நீ அனுபவித்த இந்த நிழல், நீ அனுபவித்த இந்த காற்று, இதற்காக கூட நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று வருகிறது என்றால், நாம் எத்தனை சகல வசதிகளை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அணியக்கூடிய ஆடைகள் என்ன தரம், ஓட்டுகின்ற வாகனங்கள் என்ன தரம், இருக்கின்ற வீடுகள், குளிர்ந்த காற்று, குளிர்ந்த தண்ணீர், விதவிதமான ஜூஸுகள், எல்லா சகல வசதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காலத்தின் மக்களுக்கு கொட்டி தீர்த்திருக்கிறான். ஒரு செய்தியா ஒட்டுமொத்த உலகத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று அந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக நிறைய அருட்கொடைகள், மருத்துவ ரீதியிலான அருட்கொடைகள். ஒரு காலத்தில் ஹார்ட்ல பிளாக்னா அவர் இறந்து போயிடுவார், இன்னைக்கு பைபாஸின் மூலமாக 20-30 ஆண்டுகள் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆகிறார். அதன் பிறகு மருத்துவத்துறையில் முன்னேற்றம், கல்வித்துறையில் முன்னேற்றம், வாகனத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், உணவுல முன்னேற்றம், எல்லா விதத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருட்கொடைகளை தந்து கொண்டே இருக்கிறான். ஒரே ஒரு நன்றி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அல்லாஹ்விற்கு. ஏன்? மனிதன் நன்றி கெட்டவன். நாம எவ்வளவு பாருங்க, நினைச்சு பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே நாம தான் சாட்சி, உங்களுக்கு நீங்கள் சாட்சி. நான் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லி இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு வியாபாரம் கிடைச்சிச்சே, ஒரு பெரிய ஒரு அதில் லாபம் கிடைச்சிச்சே, அதுக்கு போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா? ரமதான்ல விதவிதமா ஆடை அணிஞ்சோம்ல, இந்த ஆடைக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? ஆனால் வீட்டில் குடி இருக்கிறோம்ல, ஏசியில, இதுக்கு நன்றி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆயத்துல் குர்சியை ஓதணும், திக்ரு செய்யணும், பல திக்ருகள் துவாக்கள் இருக்கிறது, அதெல்லாம் சரி. ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு துவா என்ன? சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மல்லா காஃபிய லஹு வலா முக்வி. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மல்லா காஃபிய லஹு வலா முக்வி. இறைவா, இன்றைய தினம் தூங்க போறாங்க, டே முடிஞ்சிருச்சு, நைட்டு, அந்த தூங்க போறதுக்கு முன்னாடி இறைவா, இன்றைய தினம் நான் சாப்பிட்ட சாப்பாட்டிற்காக உனக்கு நன்றி, இன்றைய தினம் நான் குடித்த பானங்களுக்காக உனக்கு நன்றி, நான் இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்காக உனக்கு நன்றி. ஏன் தெரியுமா? இது கூட கிடைக்காமல் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கிற வெயில எந்த அளவுக்கு நம்ம ஏசியை உபயோகிக்கிறோம், கலர் கலரான பானங்கள், விதவிதமான பானங்களை உபயோகிக்கிறோம்ல. ரமலான்ல எவ்வளவு சாப்பிட்டோம், இப்போ நம்ம எவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நைட்ல ஒரு நிமிஷம் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி ஓதுறவங்க எத்தனை பேர்? கேட்டா துவா அவ்வளவுதான், சும்மா சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அதை போய் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம செல்போனை நோண்டிக்கிட்டு அது எப்போ சைடாகுதோ அப்பதான் நம்ம தூங்குவோம். அதுக்கு என்ன போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதா? எவ்வளவு படுபாவியா நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை எண்ண முடியாது. அதற்காக அல்லாஹ் தந்த சில நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது. யாவல நீ எனக்கு எதெல்லாம் கொடுத்து எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் நன்றி என்று இறைவனுக்கு நன்றி சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான ரப்புக்கும் லஇன் ஷக்கருத்தும் ல அஸீதன்னக்கும் வலஇன் கஃபருத்தும் இன்ன அஸாபி லஷதீத் என்று இறைவன் பேசுகிறான். சூரா இப்ராஹிம்ல 7வது வசனம். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அதுதான ரப்புக்கும் லஇன் ஷக்கருத்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகமாக இன்னும் வழங்குவேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்க, சம்பார்த்தனைக்கு அதுக்கு இதுக்கு நீங்கள் வசதியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறீங்க, நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இன்னும் அதிகமாக வழங்குவேன். வயின் கஃபருத்தும், ஒருவேளை நன்றி செலுத்த நீங்கள் மறுத்தால் இன்ன நிச்சயமாக அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக மிக கடுமையானது என்று இறைவன் பேசுகிறான். சும்மா நன்றி சொல்லாமல் போகலாம் இறைவன் சொல்லலை, சொல்லுவது கட்டளை. நீ சிரிக்க வைக்காத முஸ்லீமா நன்றி செலுத்து, இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் பார்ப்போம் எப்போதான் செலுத்துறேன்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். செலுத்தாமலேயே மௌத்தா போயிட்டோம், அல்லாவுக்கு நன்றி சொல்லாமலே இறந்து போயிட்டோம். என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் இன்ன அதாபில ஷதீது, என்னுடைய வேதனை மிக மிக கடுமையானது என்று இறைவன் பேசுகிறான். நன்றி சொல்லலன்னு வைங்க, வேதனையை எதிர்பாருங்கன்னு அர்த்தம். திருமறையில் சூரத்து நஹ்ல் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன சம்பவம் தெரியுமா? உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஊர் காட்டப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுவது, ஒரு ஊர் ஒன்று இருந்துச்சு, உண்மையிலே நடந்தது. இது அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் இல்லை, உண்மையிலே நடந்த ஒரு வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து நஹ்ல் 112வது வசனம். உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊரிற்கு நிறைய வாழ்வாதாரங்கள் இருந்தது, அந்த ஊர் அச்சமற்று நிம்மதியாக இருந்தது, பல திசைகளிலிருந்து அந்த ஊருக்கு உணவுப் பொருட்கள் ரிசுக்குகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் அவர்கள் நன்றி செலுத்த மறுத்த காரணத்தினால் நான் அவர்களுக்கு பயம், பசி போன்ற ஆடைகளை அவர்களுக்கு நான் அணிவித்து விட்டேன் இவன் சொல்லுகிறான். நன்றி சொல்லாமல் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல ஊராக இருந்துச்சு, அமைதியான ஊராக இருந்துச்சு, நிம்மதியான ஊராக இருந்தது, பல ஊர்களிலிருந்து வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க நன்றி செலுத்தவே இல்லை எனக்கு. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணினேன்? பசி, பயம். நிம்மதியாக இருக்கிற உனக்கு பயம், நல்லா சாப்பிட்டு கொளுத்து போயா தெரியுற பசி, ரெண்டையும் போட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணி விட்டான்? போட்டு சுக்கு நூறாக உடைச்சு விட்டான். நாம் நன்றி செலுத்தலன்னு வைங்க, இதை நாமும் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், பசி இல்லாமல் இருக்கிறோம், நான் நன்றியும் சொல்ல மாட்டேன்னு வைங்க, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு எத்தனை பேருங்க சொல்கிறோம்? நல்ல சாப்பிட்டாச்சு, நல்ல பானத்தை குடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்வாமனா வ சக்கானா வ கஃபானா, எத்தனை பேர்? அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, எத்தனை பேர்? அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை பேர்? இல்லை, எங்கேயும் இல்லை நன்றியானது. எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதலை நாம் தொடர்ந்து செய்து வருகிற இபாதத்தாக கணக்கிலே வையுங்கள். ஆனால் டெய்லி ஒரு 2 ரக்காத் தொழுவ முடியல, டெய்லி ஏதாவது சொல்ல முடியலையா? ஒரு வாரத்துக்கு 2 தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை இறைவாணி தந்த அருட்கொடைகளுக்கு, நான் சம்பாதிக்கிற காசுக்கு, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு யாரெல்லாம் நன்றி நன்றி என்று இருக்கிற ஆரோக்கியத்திற்கு, யாராவது ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்கிறோமா? ஆரோக்கியத்திற்கு, ஓய்விற்கு, இறைவா உனக்கு நன்றி என்பதை நன்றி சொல்லக்கூடிய இபாதத்துகளாக நாம் மாற்ற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயசில் அல்லாஹ் மெச்சூரிட்டி அடைஞ்சிருவான்னு நினைக்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். ஒரு மனுஷன் இளமை காலத்தை கடந்து 40 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த 40வது வயசில் அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? சுலைமான் நபி கேட்ட துவாவை அவனும் கேட்குறான். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்திக லத்தி அன்அம்த அலைய வலா வாலிதைய, இறைவா என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீ தந்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றின்னு அவன் மாறுறானா 40வது வயசில். ஏன்? அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத இவன் இப்போ உணர்கிற வயசு. ஒரு திருமணமாகி 2-3 குழந்தைகளாகி அந்த நம்ம தான் ஃபேமிலியை கொண்டு போகணுன்ற அந்த ஏஜ் வந்தவனே உணர்றான், நம்ம அப்பா அம்மாவும் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு அப்படின்னு அவன் முதிர்ச்சி அடைகிறான் 40 வயசில். அந்த 40 வயசில் முதிர்ச்சினா என்ன தெரியுமா? முதிர்ச்சி அடைந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக துவா செய்கிறான் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறதுல நம்ம எவ்வளோ பேர் 40 வயசை தொட்டாச்சு அல்லது தாண்டியாச்சு, மெச்சூரிட்டி ஆயாச்சுன்னு அர்த்தம். மெச்சூரிட்டி ஆயாச்சுன்னா என்ன பொருள்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு பொருள். செலுத்தியாச்சா? 40வது வயசில் முதிர்ச்சி அடைவான், அவனுக்கு குடும்ப வழி எல்லா வழியும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சால் அவன் இப்படி நன்றி செலுத்துறதுக்கு துவா கேட்பான்னு இறைவன் பேசுகிறான். துவாவும் இல்லை, நன்றியும் இல்லை. அப்போ நன்றி இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்.
எனவே வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நாம் அல்லாஹ்விற்கு மறந்துடாதீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மிக முக்கியமான இபாதத்தாக கையில் வைங்க. சில இபாதத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு வருவோம், குர்ஆன் ஓதுவோம், திக்ரு செய்வோம், தொழுவோம், தஹஜ்ஜுது தொழுவோம், இப்படி ஏதாவது இருக்கும்ல, அதோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மிக இன்றியமையாத இபாதத்தாக நம்ம என்ன பண்ணணும், வைக்க வேண்டும்.